ஷார்ட்கி டிஃபெக்ட்ல கேட்டையானும் ஆனையானும் மிஸ் ஆகிறனால இட்ஸ் அஃபெக்ட் த டென்சிட்டி, ஸோ லோயர் இட்ஸ் டென்சிட்டி. ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கிறிஸ்டலுடைய டென்சிட்டியை குறைக்கும் அப்படின்றாங்க. ஆனால் ஃப்ரெங்கலை பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி. ஏன் சார்னா உள்ள இருக்கிற, அதாவது அந்த இடத்துல தான் இல்லை, ஆனால் அந்த ஆள் அங்கே தான் இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க கிளாஸ்ல ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேர்ல இன்னைக்கு ஒரு 5 பேர் வரல அப்படின்னா உங்க கிளாஸ் ஸ்ட்ரென்த் இப்போ குறைஞ்சிருக்கா 25. சரி, டீச்சர் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல உட்கார வைக்கிறாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 பேர் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சொன்ன இடத்துல உட்காராம டீச்சர் சொன்ன இடத்துல உட்காராம வேற இடத்துல போய் உட்கார்றாங்க. இப்பயும் ஸ்ட்ரென்த் எவ்வளவு 30 தான் இருக்கு. புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? முதல் ஆப்சென்ட் 5 பேர், அப்போ உங்களுடைய கிளாஸ் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருது 25 தான். அது வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து நீங்க டீச்சர் சொன்ன இடத்துல உட்காராம உங்களுக்குள்ள மாறி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாறி மாறி உட்கார்ந்துட்டீங்க. நீங்க கிளாஸ்க்குள்ள தான் இருக்கீங்க, ஆனா டிஸ்லோகேட் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க, உள்ள தான் பிரசன்ட் ஆயிருக்கீங்க. இட்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்ட்ரென்த், ஒரே ஸ்ட்ரென்த் தான் இருக்கீங்க. அதே மாதிரி தான் டிஸ்லோகேஷன் ஆகி தான் இருக்கு. ஸோ டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி. ஆனா இங்க என்னது, ஆளே இல்லை, அப்ப டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கங்க.